ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான டேஸ்டியான வத்த குழம்பு எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாங்க. தேவையான பொருள்லாம் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கையளவுக்கு பூண்டு ரெண்டத்தையும் உரிச்சு வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சுண்டவத்தல் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அப்புறம் ஒரு ஸ்பூன் வெல்லம், இதெல்லாம் தேவை. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா நம்ம ரெடி பண்ணணுங்க. அதுக்கு தேவையான பொருளையும் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் புழுங்கலரிசி, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு சில்லு தேங்காய், ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 3 வரமிளகா, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி, இதெல்லாம் தேவைங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மொத்தமாக எல்லாத்தையும் சட்டியில் போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி இதை ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சுண்டவத்தில் இந்த மாதிரி கருக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு கை பூண்டு வச்சுருந்தோம்ல, அதையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. அதை உள்ளே சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் உப்பும் இப்போ நம்ம சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல சுண்டவத்தல், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறணுங்க. கிளறி இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் கம்மியாகி சுண்டி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வெல்லம் வச்சுருந்தோம்ல, அதையும் உள்ளே சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஸ்டியான வத்த குழம்பு ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.